ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மை அவதார்ஸ் பாத் த்ரூ கிரேட்னஸ் அப்படிங்கிற மன்னோட 56 அப்புறம் 57 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 55 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பிளாக் ஸ்மித்தும் ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் இருந்திருப்பானுங்க. அப்புறம் அந்த பிளாக் ஸ்மித் வச்சு இந்த கோடாரி எலைன் அப்படிங்கிறது ஒரு மீடியம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். ஹீரோவும் ஆஹா அப்ப இதை வச்சு என்னால ஒரு அவதார் கிரியேட் பண்ண முடியும், இதை எப்படியாவது புடிங்கவனுமே அப்படின்னு வில்லத்தனமா பிளான் போட்டு இருந்திருப்பான். ஹீரோ நினைச்சது யாருக்கு கேட்டுச்சோ என்னன்னு தெரியல, அந்த மான்சர்ஸ் எல்லாம் படையெடுத்து வந்திருக்கோம். ஹீரோவும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் போய் தனியா அது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வெப்பன் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, அந்த வெப்பனும் இந்த பிளாக் ஸ்மித் கையில இருக்க கோடாரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு வழியா ஏமாத்தி அந்த கோடாரி வாங்கிட்டு போயிருப்பான். இதோட போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த பள்ளத்துல இருந்து மேல தரையை உடைச்சிட்டு வந்துட்டு, ஆஹா இந்த வெளியில இருக்க ஃப்ரெஷ்ஷான ஏர், இதை தாண்டா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் மான்ஸ்டர் நீ எதுக்காக வெயிட் பண்ற, சீக்கிரமா உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். பார்த்தா அங்க ஜெய்சாண்டிக்கான 2 தலை வச்ச ஆர்கு ஒன்று இருக்கு. ஹீரோவும் ஆஹா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி 2 தலை வச்ச ஆர்கு கூட சண்டை போட்டதே இல்லை, இது வேற லெவல்ல இருக்க போகுது, சீக்கிரமா வாடா உன் கூட சண்டை போடணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கான். அந்த ஆர்கும் எதையோ ஸ்மெல் பண்ணிக்கிட்டு வித்தியாசமா ஏதோ பண்ணுது. ஹீரோவும் ஆமா அது இப்ப என்னடா பண்ணுது அப்படின்னு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அதுவும் கரெக்டா நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு அட்டாக் பண்ண வருது. ஹீரோலாம் சந்தோஷத்துல ஆஹா நான் சாப்பிட்ட மேஜிக் ஸ்டோனோட எஃபெக்ட்னால அது இப்ப என்ன அட்டாக் பண்ண வருதா, ஓகே பரவாயில்லாம், சரி நாம இப்ப இங்க சண்டை போட்டோம் அப்படின்னா என்னோட டுவார்ஃப் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும், அதனால என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். ஹீரோவும் கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இங்க யாரும் இல்ல, இந்த இடம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஆர்கும் நீ எங்க செத்தா என்னடா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஓ அப்படியா சரி உன் சிரிப்பை ஒரே அடியா நிறுத்திடுறான் அப்படின்னு அவனோட பிசிக்கல் மியூட்டேஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ஜம்பை போட்டு அந்த ஆர்கை போய் நிறைய ஸ்கிராட்ச் போட்டு விட்டான். அதுவும் வழியில கதறுது. ஹீரோவும் ஆஹா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை என்னோட வெறும் கையிலேயே அட்டாக் பண்ணி அதோட சதையை கிழிக்கிறது வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு ஒரு சைக்கோ ஓட்டம் பேசிட்டு இருக்கான். அந்த ஆர்கும் நம்ம ஹீரோ போட்ட ஸ்கிராட்ச்ல கதறுது. ஹீரோவும் வில்லத்தனத்தோட உச்சத்துல கொடூரமா சிரிச்சுக்கிட்டு நீ என்னதான் இந்த மேட்னஸ் எஃபெக்ட்னால ஸ்ட்ராங்கா மாறி இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி உன்னோட கதை முடிய போகுது அப்படின்ட்டு முட்டாள் ஆர்கு அங்க என்ன பயந்து ஓடுறியா, என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிச்சு போக முடியாது, சரி இரு நானே வரேன் அப்படின்ட்டு போறான். அதுவும் நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு பயப்படுது. ஹீரோவும் போன வேகத்துக்கு அதோட ஒரு தலையை பிடிச்சி உங்ககிட்ட 2 தலை இருக்கு, ஒரு தலை மட்டும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு தலையை புடிங்கி எஞ்சிட்டான். அந்த ஆர்கும் வழியில கதறிக்கிட்டு நீ என்னதான் என்ன தோக்கடிச்சிருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க வந்து உன்னை சும்மா விட மாட்டானுங்க அப்படின்னு அங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு இல்ல இது இது எப்படா நடந்துச்சு அப்படிங்குது. பார்த்தா அங்க அதோட ஆர்கு படையும் செத்து போயிருக்கு. அப்ப நம்ம வேம்பியர் அவதாரம் நான் இங்க இருக்கிறத மறந்துட்டியா அப்படின்னு அங்க செத்து இருந்த எல்லா ஆர்கோட பிளட்டையும் கலெக்ட் பண்ணி இது ரொம்ப போர் அடிக்குது, உன் கதையை முடிச்சுட்டு நான் ஏன் சொல்லி பாக்குறேன் அப்படின்னு அப்ப நம்ம ஹார்லியும் வேம்பியர் அவதாரிட்ட ஓடியாந்துட்டு பரவாயில்ல நான் நினைச்சதை விட நம்ம 2 பேரும் சேர்ந்தா இது ரொம்ப ஈஸியா இருக்கு, அந்த டுவார்ஃபோட கோடரியை நம்ம ஹென்ஸ் கிட்ட கொடுத்துட்டான். அவனும் சரி ஓகே உன்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜானி கிட்ட சொல்லிரு, நான் அவரோட கிஃப்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். ஹார்லியும் சல்லு ஊத்திக்கிட்டு ஆஹா நான் இப்ப இந்த ஆர்கை சாப்பிட்டேன் அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவேன், இதை நினைக்கும் போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு அந்த ஆர்கை சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹென்ஸும் டே கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்றா, எதுக்குடா சோத்துக்கு சேர்த்த மாதிரி சாப்பிட்ற அப்படின்ட்டு இது என்னடா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு நம்ம ஹென்ஸும் இந்த ஃபீலிங் இது அந்த என்டரஸோ இருக்கும் போது இருந்த மாதிரி இருக்கு, அப்புறம் அது என்னடா ஃபயர் அப்படின்னு பாக்குறானுங்க. பார்த்தா அந்த பனி பிரதேசத்துல ஒரு டிராகன் இருக்கு, இது வந்து ரெட் டிராகன் ஹெராட்டோஸ். அந்த டிராகனும் இங்க இருக்க எல்லாமே எனக்கு வேணும், என்னால என்னோட பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்குது. நம்ம ஹார்லியும் ஆஹா அது உண்மையான டிராகனா, அதை சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹென்ஸும் எனது இந்த டிராகன்ஸ் இதுவும் அந்த மேட்னஸ் எஃபெக்ட்னால அஃபெக்ட் ஆயிருக்கா, இதுக்கெல்லாம் என்னதான் மூல காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டிராகனும் எனது ஒரு பார்பீரியன் ஹியூமன் அப்புறம் ஒரு வேம்பியரா, சரி இன்னைக்கு எனக்கு ட்ரீட் தான் போல அப்படின்ட்டு ஆமா நான் உங்க 2 பேத்துல யாரை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம், இல்ல நான் 2 பேத்தையும் ஒன்னாவே சாப்பிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அவனுங்க 2 பேரும் சும்மா இருப்பானுங்களா, எங்களையா சாப்பிட வர அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு கண்ணை போய் அட்டாக்
அட்டாக் பண்றானுங்க. அந்த டிராகனும் என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. நம்ம ஹென்ஸும் நான் எதிர்பார்த்ததுதான், இந்த டிராகன் ஆல்ரெடி ஹீல் ஆயிருச்சு அப்படிங்கிறான். ஹார்லியும் என்னங்கடா இது, இந்த டிராகன் இவ்வளவு சீக்கிரம் ஹீல் ஆனிச்சுன்னா நாங்க எப்படி அட்டாக் பண்ணி நான் எப்படி இதை சாப்பிட்றது, இதெல்லாம் டோட்டல் சீட்டிங்கடா அப்படிங்கிறான். அந்த டிராகனும் பேத்தட்டிக் ஹியூமன்ஸ், உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் கூட சண்டை போட வந்திருப்பீங்க, என்னோட என்டையர் லைஃப் டைம்லயே என்ன ஒருத்த மட்டும்தான் தோக்கடிச்சிருக்கான் அப்படிங்குது. நம்ம ஹென்ஸும் எனது உன்னையே ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கானா, யாரா அவன் அப்படின்னு கேட்கறான். அந்த டிராகனும் அந்த பைத்தியக்கார முட்டாள் இம்மோர்டல் கிங் தான் என்ன ஒரு டைம் சாகர நிலைமைக்கு தள்ளிட்டான் அப்படிங்குது. நம்ம ஹென்ஸும் எனது இம்மோர்டல் கிங்கா அப்படின்னு கேட்கறான். அந்த டிராகனும் ஆமா, அந்த பைத்தியக்காரன் போட்ட கருசே இப்ப என் மேல இருந்து போயிருச்சு, அதனால இப்ப என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அதோட ஃபயர் பர்த்தை யூஸ் பண்ணுது. அப்ப நம்ம ஹார்லியும் ஹென்ஸும் வில்லத்தனமா சிரிக்கிறானுங்க. இவனுங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அந்த டிராகனும் இப்ப நான் என்னடா காமெடியா பண்ணிட்டேன், எதுக்குடா இப்படி பைத்தியமாட்ட சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குது. நம்ம ஹார்லியும் அதுவா, எங்களுக்கு இப்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை, நாங்க அவனை கூப்பிட்டுட்டுமா அப்படிங்கிறான். அதுவும் யார வேணாலும் கூப்பிடுறா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இந்த ஆரா அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா நம்ம இம்மோர்டல் கிங் அங்க வந்துட்டான். அந்த டிராகனும் என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹேண்ட்ஸும் அந்த கேலோஸ் ஒரு டிராகனை இப்ப ரிலீஸ் பண்ணி விட்டானுங்களா, சரி ஓகே, என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பெசிமன் கிடைச்சிருக்கு அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் தான் தேர்ட் இம்மோர்டல் கிங்கா இருக்கான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டிராகனும் ஷாக்லயே இல்ல இல்ல இம்மோர்டல் கிங்கா நீ எப்படா இங்க அப்படின்ட்டு ஒரே ஷாக்ல பயந்து போய் நின்னுட்டு இருக்கு. நம்ம ஹேண்ட்ஸும் நான் ஒரு இம்மோர்டல் கிங் அப்படிங்கிறதுனால ஃபார்மல் இம்மோர்டல் கிங், அதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங்கோட மெமரிஸ்ல இந்த டிராகனை அவரு சாகர நிலைமைக்கு தள்ளி ஒரு சீலும் போட்டிருந்தாரு, ஆனா அது இப்ப இங்க இருக்கா அப்படிங்கிறான். அந்த டிராகனும் இல்ல இல்ல இங்க இருந்தா நான் செத்து போயிரும் அப்படின்னு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குது. நம்ம ஹேண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே டே டிராகன் தம்பி, இங்க இருந்து உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது, நீ இப்ப என்னோட பேரியருக்குள்ள இருக்க, அப்புறம் உன்னோட விங்ஸை நீ விரிக்காத, மடக்கியே வெய்ய அப்படிங்கிறான். அந்த டிராகனும் இந்த பேரியரை எப்படா போட்ட அப்படின்னு ஷாக் ஆகிட்டு சரி இப்ப எனக்கு வேற வழி இல்ல, நான் உன்னை கொன்னு என்னோட ரிவெஞ்சை முடிச்சிக்க போறேன் அப்படின்னு அங்க சரௌண்டிங்ல இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. நம்ம ஹார்லியும் ஆஹா இது வேற லெவல்ல இருக்கு, அந்த டிராகன் இங்க இருக்க மொத்த மேட்னஸ் எஃபெக்டையும் அப்சர்வ் பண்ணுது, இதுதான் உண்மையான டிராகன்ஸோட பவரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டிராகனும் அங்க இருந்த மொத்த எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிட்டு இப்ப இந்த பவர் என்னோட உடம்புல ஓவர்ஃப்ளோ ஆகிறத என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது, இது என்னதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பவரா எனக்கு ஃபீல் ஆனாலும் இந்த பவரை வச்சுதான் இம்மோர்டல் கிங் உன் கதையை முடிக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவை முறைச்சி பாக்குது. ஹீரோவும் அட இந்த மாதிரி ஃபன்னியான பிளானை வச்சு என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படிங்கிறான். அப்போ அந்த டிராகனும் என்னடா நீ பயப்பட மாட்டேங்கிற அப்படின்னு ஷாக் ஆகுது. அப்போ நம்ம ஹேண்ட்ஸும் என்னால இந்த டிராகனை கொன்னு இதை என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், அப்படியும் இல்லைனா இது கூட கான்ட்ராக்ட் போட்டு இதை யாரு ரிலீஸ் பண்ணி விட்டானுங்களோ அவனுங்களையும் கொல்ல முடியும், இப்போ என்னடா பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டிராகனும் டே பைத்தியக்கார இம்மோர்டல் கிங் அங்க என்னடா உனக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. ஹீரோவும் நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன், இப்ப உன்னோட லெவலுக்கு நான் ஒரு ஆளை வச்சு விளையாட போறேன் அப்படின்னு அரைஸ் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவோட என்டாரஸோ டிராகனும் சமனாகி வருது. அந்த ரெட் டிராகனும் என்னது ஒரு போன் டிராகனா, டே உங்ககிட்ட எப்படா டிராகன்லாம் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்டாரஸோ அந்த ரத்தமும் சதையுமா இருக்க டிராகன் கூட நாம கொஞ்சம் விளையாடுவோமா அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவோட டிராகனும் அட்டாக் பண்ண போது அந்த ரெட் டிராகனும் டே டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ டிராகன் அந்த ரெட் டிராகன் அட்டாக் பண்ணோட்டி ஹீரோவும் சரி இப்ப நீ இனிமே எனக்கு அடிமையா இருக்க போற அப்படின்னு அவனோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி கிராவிட்டி செயின் அப்புறம் பேட்டல் லாக் அப்புறம் ஸ்கில் அப்சர்வேஷன் அப்படின்னு அந்த ரெட் டிராகனை சங்கிலி வச்சு கட்டி போடுறான். அப்போ அந்த டிராகனும் பரவாயில்லடா உங்ககிட்டயும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கும் போலவே அப்படிங்குது. அப்ப நம்ம ஹார்லியும் ஹென்ஸும் இப்பதான் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு நம்ம ஹார்லியும் எனக்கு அந்த டிராகனோட மீட்டை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். ஹென்ஸும் ஒரு டிராகனோட பிளட்டா இதை நான் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு ஹென்ஸ் ஒரு பக்கம் அந்த டிராகனோட பிளட்டை எடுத்து டேஸ்ட் பண்றான். அப்புறம் நம்ம ஹார்லி போய் இந்த டிராகனை கடிச்சு சாப்பிட்றான். அப்புறம் ஹென்ஸும் பரவாயில்ல இந்த பிளட் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். ஹார்லியும் ஆஹா இந்த டிராகன் மீட்டு இது மாதிரி நான் ஒன்னு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ஆர்வத்தோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ஹென்ஸும் ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த டிராகனோட பிளட்லயும்
அந்த மேட்னஸ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு அந்த பிளட்டை துப்பிட்டு ஒரு நிமிஷம் மேட்னஸ் எஃபெக்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டிராகனும் நம்ம ஹேண்ட்ஸ் போட்டிருந்த சங்கிலி எல்லாம் பிச்சு எஞ்சிட்டு, டே முட்டா பசங்களா, உங்க யாரையும் இங்க இருந்து நான் உயிரோட அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படிங்குது. அப்ப நம்ம ஹார்லியும் ஷாக் ஆயிட்டு, ஆஹா இது இப்ப டிராகன் பர்த் யூஸ் பண்ண போகுதா, நான் இதுக்கு இவ்வளவு கிட்ட இருக்கேன், அப்ப முதல்ல நான் தான் சாவேன், இப்ப என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம இம்மோர்டல் கிங் ஹீரோவும், டே டிராகன் தம்பி, அன்பார்ச்சுனேட்லி இங்க உன்னால மட்டும்தான் அந்த மாதிரி டிராகன் பர்த்தை யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சியா, என்னோட டிராகனாலையும் முடியுமே அப்படிங்கிறான். அப்ப ரெண்டு டிராகனும் அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ண போது அந்த ரெட் டிராகனும், முட்டாளுங்களா, உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன், அப்புறம் சபிக்கப்பட்ட டிராகன் உன்னையும் நான் பொசுக்காம விட மாட்டேன் அப்படின்னு அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ணுது. அப்போ அந்த ரெண்டு டிராகன் பர்த்தும் கிளாஷ் ஆனதுல அங்க பயங்கரமான பிளாஸ்ட். அப்ப நம்ம ஹென்ஸும் இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு நான் இங்க இருக்க பிளட் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட பாடியில இருக்க பிளட் கூட அதை மெர்ஜ் பண்ணும் போது ஒரு மிராக்கிள் நடக்கும், அதுதான் இந்த சான்குயின் கிரேட் ஸ்வாட் அப்படின்னு ஒரு பிளட்னாலேயே ஆன கிரேட் ஸ்வாட எடுத்துக்கிட்டு அவனோட ஹேஸ்ட் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டிராகனை போய் அட்டாக் பண்ணிட்டான். அதுவும் வழியில கதறுது. ஹென்ஸும் இது ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு வில்லத்தனத்தோட உச்சத்துல ஒரு சிரிப்பை போடுறான். அந்த டிராகனும், முட்டாள் பூச்சிங்களா, உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது, என்னோட எல்லா காயமுமே ரீஜெனரேட் ஆயிரும் அப்படிங்குது. நம்ம ஹென்ஸும், ஆமா ஆனா நான் இப்ப பண்ணதே வேற அப்படிங்கிறான். அந்த டிராகனும் அப்படி என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹென்ஸும், ஆமா நீ சொன்ன மாதிரியே நாங்க பூச்சிங்க தான், அந்த பூச்சிங்க இப்ப என்ன பண்ண போகுதுன்னு நீ பார்க்க போற அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டிராகனோட வயிற்றுக்குள்ள ஏதோ அசைற மாதிரி இருக்கு. அதுவும் என்ன என்னடா பண்ணீங்க அப்படின்னு ஷாக் ஆகுது. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹென்ஸ் போட்ட அட்டாக்னால கொஞ்சம் கேப் கிடைச்சிருக்கும்ல, அதில் நம்ம ஹார்லியும் அந்த டிராகனோட உடம்புக்குள்ள போயிட்டு, ஆஹா இந்த மீட்டை இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, நான் இந்த டிராகனை வெளியே கடிக்கும் போது கூட லைட்டா தான் டேஸ்ட் பண்ணனேன், உள்ள இருந்து சாப்பிடும் போது இது என்னடா இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறான். ஹென்ஸும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, உன்னை வெளியேந்து தானே ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போறத நீயே வேடிக்கை பாரு அப்படிங்கிறான். நம்ம ஹார்லியும் வெறித்தனமா அந்த மீட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, நான் நினைச்சதை விட இந்த டிராகனோட இன்னர் மீட்ல இருக்க டெக்ஸ்டர் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு, இந்த மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் இப்ப காலி பண்ண வேண்டிய நேரம்டா அப்படின்னு வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் கைஸ், இந்த மான்மா ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கும், அதனால ஒரு கடைசி 2 இல்லைன்னா 3 சாப்டர் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க, உங்களுக்கு நான் தெளிவா புரியும். அப்புறம் இந்த மான்மாவை கன்டினியூ பண்ணலாமா என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10-15 சாப்டர் கிட்ட இருக்கு, நான் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண பார்க்கறேன். சரி ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.